எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் பெரிய கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கூட்டணியில் பேரம் பேசிட்டு இருந்தாங்க, இழுத்தடிச்சாங்க, கம்மியாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் திமுகவை நம்பினா நடுத்தருவில் தான் நிற்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பேசுறதுக்காக பேசிட்டாரா இல்லை நிஜமாலுமே அதுதான் நிலைமை இருக்குதானே? பார்த்தா ரொம்ப பரிதாபமாக வேறெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாலுமே அப்படிதான் இருக்கா? அப்படிதானே இருக்கு. உங்க பார்வைக்கு அது தெரியல? எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ பாவம், காங்கிரஸ் பட்ட பாடு உங்களுக்கு தெரியலையா? காங்கிரஸ் திமுகவை படுத்தின பாடு தெரியலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பிரச்சாரங்கள், எத்தனை பேர் வந்து மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். கடைசி வரைக்கும் முடியாம போய் லாஸ்டா சிதம்பரம் அவருடைய மகன் எல்லாரும் வந்து பேசி. ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும், தமிழ் ஊடகங்கள் குறிப்பாக, நீங்க அதுல இருக்கீங்களா, நீங்க பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அத்தனை பேரும் வந்து பிஜேபி கூட்டணி அல்லது பிஜேபி தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி எடப்பாடியார் அவர்களை வந்து சொன்னாரா முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காரா? இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில இதுவரைக்கும் நானும் தேடி தேடி பார்க்குறேன், ராகுல் காந்தியோ திருமதி சோனியா அவர்களோ அல்லது பிரியங்கா அவர்களோ யாரும் வந்து திமுகவுக்கு ஒரு ட்வீட் பண்ணி வாழ்த்து தெரிவித்த மாதிரியும் தெரியல. இவர் தான் முதலமைச்சரா வரணும், அதுக்காக நாங்கள்லாம் உயிர் கொடுத்து வேலை பார்க்க போகிறோம் இந்த தேர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த வெளிப்படையான செய்தியையும் காங்கிரஸ் பக்கத்திலிருந்து நான் பார்க்கல. இதை யாருமே விமர்சனமும் பண்ணல, டிபேட்டும் பண்ணல. ஏனே புரியல சார் அது. சோனியா காந்தி மேடத்துக்கு உடம்பு சரியில்லை. சோனியா காந்தி மேடத்துக்கு உடம்பு சரியில்லை. சரிங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ராகுல் காந்தி தேர்தல் களத்துல இருப்பவர் தானே. அவர் எங்கேயுமே வெளியில வரல நினைக்கிறேன், ஒரு அம்மாவை பார்த்துட்டு. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரை வந்து லாக் பண்ணி உட்கார வச்சுட்டாங்களா காங்கிரஸ்? முடியல இல்ல அந்த மாதிரி இல்ல சார். ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு, பர்த்டே விஷஸ் பண்றாருன்னா கூட அந்த பர்த்டே விஷஸ்ல கூட ஒரு பெரிய முன்னாடி இருந்த ஒரு பிரதர் அப்படின்ற ஒரு பாசம் அதுல தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு வேண்டா வெறுப்புக்கு வேறு வகையே இல்லை. குறிப்பா ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராஜ்யசபால அவங்களுக்கு ஒரு சீட் குறையுது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடும் காங்கிரஸ் அப்படின்ற நிலையில ஒரு சீட்டுக்காக திமுக கிட்ட சரண்டர் ஆயிருக்கிறாங்க காங்கிரஸ். சரியா? ஆனா அதே மாதிரி திமுகவிற்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் வேண்டும் என்றால் அதற்கு காங்கிரஸ் துணை தேவைப்படுகிறது. அந்த ஒற்றை ரீசனுக்காக காங்கிரஸுக்கு இவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள். இப்படி மாறி மாறி ஒருத்தர் ஏமாத்துற விதமா இருக்கட்டும். கமல்ஹாசன் அவர்கள் பாவம் ஸ்டார்ச் எல்லாம் அடிச்சு உடைச்சு, டிவியை உடைச்சு, எவ்வளவு ஒரு ஆம்பிஷியஸா அவர் வந்து ஒரு கட்சியை துவங்கினார். இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய நிலை என்னவா மாறி இருக்கு? பரிதாபத்தின் உச்சத்துக்கே அவர் போகலையா? 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, முடிவு தெரிவிக்கல. 15 சீட்டு கேட்டதாக ஒரு தகவல், லாஸ்ட்ல எதுவுமே இல்லை. நீங்க வந்து தேர்தலில் போட்டியிட்டாலே நீங்கள் உதயசூரியனில் நிற்க வேண்டும் என்ற நிர்பந்தம். இப்படியான சூழ்நிலையில் கமல்ஹாசன் என்ற ஒருவர் மக்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பாக இருப்பார் அப்படின்னு நினைத்த ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கு பரிதாபமாக அவர் இருக்கிறார். நாங்கள் அரசியலில் இந்த தேர்தலில் போட்டியே இடவில்லை என்ற சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவரை நம்பி வந்த பல நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்கெல்லாம் வேற கட்சிக்கு போறோம்னு சொல்லி ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போட்டவங்களை அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரா? 2021 அவர் யோசிச்சாரா? ஓட்டு போட்டாங்களே, இதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் மட்டும் சுயநலமாக ஒரு ராஜ்யசபா எம்பியோடு நிறுத்தி கொண்டார் என்றால் ஒவ்வொரு கட்சியையும் கபலீகரம் செய்து விடவில்லையா திமுக? விசிகாவினுடைய நிலைப்பாடு எடுத்து பாருங்க. நாங்க இன்டாக்ட் கூட்டணி, நாங்க 10 வருஷ கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது தானே சார் பண்ணணும். திமுக நல்லது பண்ணலையே. புதிதாக வந்த ஒரு தேமுதிகவிற்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு கூடவே இருந்தவர்களை எல்லாம் இன்னைக்கு புறக்கணித்து விட்டது தானே தெரிகிறது. சீட்டுகளை குறைச்சிட்டு வேற வழியே இல்லை. கம்யூனிஸ்ட் அவர் சண்முகம் சொல்றாரு, நாங்க திருப்தியா இல்லைன்றாரு. மதிமுகவினுடைய அவைத்தலைவர் வந்து வெளியில வந்து பேசுறாரு, அறிவாலய வாசலிலேயே பேட்டி கொடுக்கிறார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் அழுது கொண்டே சிரிப்பார், நாங்களும் அந்த மாதிரி இருக்கிறோன்றாரு. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வேறு வழியே தெரியவில்லை. நடுரோட்ல நிக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு. அடுத்த மாற்று என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கொள்கை கூட்டணி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கொள்கைன்னு எதையோ ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்தியாச்சு.
அடுத்த தேர்தலில் அதே முகத்தை காட்டியாக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு, இனிமே எங்க போறதுன்னு தெரியல. இப்படியான சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியையும் கபலீகரம் செய்து விட்டது திமுக. ஒவ்வொரு கட்சியும், எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் நாங்க மட்டும்தான் இருக்க முடியும்ன்ற ஒரு சூழல். அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? ஒரு குடும்பத்திற்கான ஒரு அரசியல் அவர்களுக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாவும் மகனும் முதலமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் பல லட்சம் தொண்டர்கள் கூட அவர்கள் இவர்களுக்காக கொடிபிடிக்க வேண்டிய அவல நிலை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறதுல. அப்ப இதையெல்லாம் பார்த்துதான் பொதுச் செயலாளர், எங்க பொதுச் செயலாளர் சொன்னார் அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே.